ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் கப் லேர்னிங். இப்ப நம்ம பார்க்க போறது விராப் எஃபெக்ட். ராப் எஃபெக்ட்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சிம்பிளா அத வந்து என்னன்னு சொல்றேன். ஸோ ராப் அப்படின்றப்ப WRAP அண்ட் டபிள்யூன்றது சைலன்ட் லெட்டர். ஸோ ராப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம அத என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்ப நம்ம ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் வந்து சிலது ஸ்டைலிஷா அங்கிட்டு, இங்கிட்டுன்னு நிலவி இருக்கும். ஸோ அது எப்புட்றா பண்றாங்க அப்படின்னு சொல்லி நெனச்சிருப்போம். ரொம்ப சிம்பிள். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம Photoshopல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Photoshop ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போயிட்டு நியூன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, ஓகே குடுத்துடலாம். நம்மளுக்கு புதுசா ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிருச்சு. பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து டெக்ஸ்ட் பண்ண போறேன். டெக்ஸ்ட் பண்றதுக்கு நம்ம எந்த மாரி டெக்ஸ்ட் பண்ணலாம்? விராப்னே டைப் பண்ணலாமே! ஓகே. கேப்ஸ்ல டைப் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட். ஓகே. எனக்கு வந்து சைட்ல போயிடுச்சு. ஸோ மூவ் டூல எடுத்துட்டு நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து எனக்கு கலரிங் கூட சேஞ்ச் பண்ணலாம். இல்லன்னா வேணாம். கொஞ்சம் அவுட்லைன் குடுக்கலாமே! கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி அவுட்லைன் எப்படி குடுக்கலன்னா, முன்னாடி நம்ம போன வீடியோல நம்ம போட்டுருக்கோம். ஸோ போய் பாருங்க. ஸோ இதுல வந்து பிளாங்க் ஸ்பேஸ்ல வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா பிளெண்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ல அண்ட் லேயர் ஸ்டைல் வரும். அதுல ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே குடுவோமே! சூப்பரா இருக்கும். அவ்வளதாங்க. அவுட்லைன் வந்துருச்சு. சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோமே! இதுல வந்து ஷேடோ கொண்டு வருவோம். ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி. லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம ட்ராப் ஷேடோ மட்டும் எடுக்க போறேன். ஸோ எனக்கு பிளாக் வேண்டாம். ஸோ ரெட் எடுப்போம். இல்லன்னா கொஞ்சம் பிளாக் கலந்த பிங்க் எடுப்போம். ஓகே குடுத்துடலாம். டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் நல்லாருக்கும். எனக்கு டிஸ்டன்ஸ் ஓகேவா இருக்கு. ஸோ ஓகேவா இருக்கு. ஸோ இத வந்து நம்ம ராப் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபில்டர்ல போயிட்டு லிக்விஃபை அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணாலே போதும். இல்லன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எக்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். வெறும் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ்னா கட். இதுல ஷிஃப்ட்ட மட்டும் ஜாயின் பண்ணா ராப் எஃபெக்ட் வந்துரும். ஸோ ஓகே குடுத்துருங்க. ஒரு ஒரு டயலாக் பாக்ஸ் மாரி மெட்டீரியல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸ்ல நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வேரியஸ் ஆப்ஷன் இருக்கு. நான் சிம்பிளா இப்ப இந்த எஃபெக்ட்ட முடிக்க போறேன். இத வந்து கொஞ்சம் டிசைனா மாத்துவோம் பாருங்க. அவ்வளதாங்க. இது கொஞ்சம் இதா இருக்கு. நம்ம கொஞ்சம் அழகா மாத்தணும். ஓகே. அடுத்து. ஓகே. ஓகே. குடுத்துருவோம். என்டர் குடுத்துருவோம். அவ்வளதாங்க. இனிமே கொஞ்சம் இப்டி எப்டி சொல்றது? கொஞ்சம் இழுத்து விட்ட மாரி இருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா மாத்தலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் அத டிசைனா மாத்தலாம். ஸோ இந்த மாரி டிசைன்ஸ்க்கு வந்து இந்த ராப் எஃபெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வெறும் இமேஜ்ல மட்டும் லைக் வேர்ட் டெக்ஸ்ட்ல மட்டும் பண்ண முடியாது. இமேஜ்லயும் சூப்பரா பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். தேங்க் யூ.